ராமர் அம்பெய்து போட்டியில் வெற்றி பெற்று சீதையை மணந்தார். ராமர், லக்ஷ்மண், சீதா மூவரும் அயோத்தி திரும்பினர். தசரத மகாராஜாவுக்கு ராமர் முதல் மகன் என்பதால் அவர் முடிசூட்டப்பட்டார். தசரதரின் மூன்றாவது மனைவியான கைகேயிக்கு அவளுடைய மகன் பரதன் மன்னராக வேண்டும் என்பது ஆசை. அதனை மன்னரிடம் கூறி ராமரை 14 ஆண்டுகள் வனவாசம் அனுப்பினார். பரதனை மன்னராக முடிசூட்டினார். இவர்கள் வனத்தில் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்து வந்தனர். அப்பொழுது அங்கு ராவணனின் தங்கை சூர்பனகை காட்டு வழியே வந்தாள். அங்கு லக்ஷ்மணனுக்கும் சூர்பனகைக்கும் ஏற்பட்ட சண்டையில் சூர்பனகை மூக்கு அறுபட்டாள். மூக்கில் குருதி சொட்ட தனது அண்ணன் ராவணனிடம் கூறி அழுதாள். இதில் கோபம் அடைந்த ராவணன் ராமன் இருக்கும் இடத்திற்கு கிளம்பினான். இங்கு லக்ஷ்மணன் கோடொன்றை கிழித்து எந்த சூழ்நிலையிலும் தாண்டக்கூடாது என்று கூறி கிளம்பிவிட்டனர். ராவணன் வந்து பார்த்தபோது அங்கு ராமன் இல்லை. லக்ஷ்மணன் கிழித்த கோட்டால் சீதையை நெருங்க முடியவில்லை. இதனால் சூழ்ச்சி ஒன்றை செய்தான் ராவணன். சந்நியாசி வேடம் பூண்டு தனக்கு உணவு அளிக்கும்படி சீதையிடம் கேட்டான். அதுவும் அந்த உணவை கோட்டை தாண்டி வந்து தர வேண்டும் என்று ஒரு கட்டளையிட்டான். அதன்படி கோட்டை தாண்டிய மறுகணமே தன்னுடைய சுயரூபத்தை காட்டினான் ராவணன். ராவணனின் சுயரூபத்தை கண்டு பயந்தாள் சீதா. மறுகணமே சீதாவை கடத்தி இலங்கைக்கு சென்று விட்டான் ராவணன். மீண்டும் பகுதி 2 சந்திப்போம்.